வெல்கம் பேக். எப்படி இருக்குங்க எல்லாம்? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து இந்த சாப்பாடு எடுத்துன்னு போய் என் கஃபீலோட தங்கச்சி பையன் வீட்டில் கொடுக்க போகிறோம். வாங்க போகலாம். அந்த சாப்பாடு ரெடியாக இருக்கா? நானும் வண்டியில் ஏறிட்டேன். இது நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மஜித். வாங்க அப்படியே போகலாம். சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துட்டு லூலுக்கு போக சொல்லியிருக்கேன் மேடம். லூலுக்கு போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. லூலு தவக்கல் துவா நல்லா சொல்லுங்கள். கிளம்பும்போது எப்போவுமே இந்த துவா சொல்லிட்டு கிளம்பணும். கத்தாரில் ரோடெலாம் பார்த்தீங்களா? இது வந்து தெருவில் இருக்க ரோடு, அதனால் கொஞ்சம் குண்டும் குழியாக தான் இருக்கும். மெயின் ரோடு காட்டுறவாங்க, பெரிய ரோடு. நம்ம ஊரில் பைபாஸ்ன்னு சொல்லி ஏமாத்துறானுங்கள, இங்கே இது பைபாஸ் காட்டுறவாங்க. பைபாஸ்னால் இது பைபாஸ். ஒரு 2 நிமிஷம் இப்போ போயிடுவோம் நம்ம பைபாஸுக்கு. வேகாத தாரை கொண்டு வந்து அடிக்கிற வெயிலில் போட்டு விட்டு அதுக்கு 4 டோல் வேற போட்டு போகிறவங்க மக்கள் எல்லாம் கஷ்டப்படுத்துகிறானுங்க நம்ம ஊரில். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய ரோடாக இருந்தாலும் டோல்லாம் கிடையவே கிடையாது. இங்கெல்லாம் பெரிய பைபாஸ் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி டிராஃபிக்ன்ற பிரச்சனையே இங்கே இல்லை, மோஸ்ட்லி இல்லை. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏரியாவில் மட்டும்தான் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு டிராஃபிக்ன்ற பிரச்சனை இருக்காது. ஓகே, அப்புறமா இதான் நம்ம வீட்டுக்கு பேக் சைட். இந்த ரோட்டில் திருப்பி இந்த ரைட்டில் போனோன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இப்போ நம்ம போக போகிற ரோட்டோட பேர் வந்து அல் ஷமால் ரோட். கத்தாரில் வேலை செய்கிற யாராக இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க ஷமால் ரோட்னா. ஏன்னா பெரிய ரோடு, ஷமால் ரோடு, துக்கான் ரோடு அப்படின்னு 2-3 இம்பார்ட்டன்ட் பெரிய ரோடு இருக்குது. அந்த ரோடெலாம் எல்லாருக்கும் தெரியும், டிரைவராக இருக்க மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். இந்த ரைட்டு தான் இப்போ இறங்குது பார்த்தீங்களா, நேராக உங்களுக்கு தெரியுது பாருங்கள், வண்டிங்கெல்லாம் போகுது வருது பார்த்தீங்களா, பெரிய ரோடு, அதுதான் ஷமால் ரோடு. இதில் தான் நம்ம போனோம். இப்போ நேராக போனோம்னா அப்புறம் ஏர்போர்ட் ரோடு பிடிக்கணும். ஏர்போர்ட் ரோட பிடிச்சி 19ஆம் நம்பர் எக்ஸிட் எடுத்தோம்னா என் கஃபீலோட தங்கச்சி பையன் வீடு வந்துடும். அங்கே போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரணும். இது நமக்கு ஒரு டெய்லி டியூட்டி. டெய்லி 11 மணிக்கு வீட்டிலேருந்து போனோம், 11:30 மணிக்கு அங்கே சாப்பாடு கொடுத்துடணும், 12 மணிக்கு திரும்பி வீட்டுக்கு வந்துடணும். போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். நான் பொறுமையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போவேன், இப்போ வேகமாகலாம் ஓட்டுறதில்ல. நமக்கு அது நமக்கு செட்டும் ஆகாது, பொறுமையாக ஓட்டிக்குவோம் எப்போவுமே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷமால் ரோடு. எப்படி இருக்கு? ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கணும் முதல்ல. வண்டியில் ஸ்டாண்டு இல்லாமல் ஃபோன் வைக்கவே முடியல. ஏன்னா இப்போ வந்து ஃபோனுக்கு வேறு இங்கே கேமரா வச்சுருக்காங்க புதுசாக. வண்டி ஓட்டும் போது ஃபோன் யூஸ் பண்ணோன்னா 5000 ரியால் ஃபைன். நீங்கள் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ லெஃப்ட் சைடில் வரும் பாருங்கள், நீங்களே பார்த்தா தெரியும், கேமரா இருக்கும். இது வந்து புதுசாக ரூல்ஸ் போட்டதுனால யாரும் இப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதில்ல. நான் ஃபர்ஸ்ட்லாம் போட்டு யூஸ் பண்ணிட்டுருந்தேன், இப்போ கேமரா வச்சதுனால மோஸ்ட்லி நானும் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கி வச்சுட்டோன்னா பிரச்சனை இல்லை. அதாவது ஃபோன் கையில் இருக்கக்கூடாது. ஃபோன் கையில் இருந்தால் மட்டும்தான் கேமரா வரும். மற்றபடி ஸ்டாண்டு வச்சு யூஸ் பண்ணால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. அதனால ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கணும் முதல்ல. ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி வச்சுட்டோன்னா நமக்கு பிரச்சனை இல்லாமல் போகலாம். இன்ஷா அல்லாஹ் வாங்கிடுறேன் சீக்கிரமா. இதுதான் வந்து ஷமால் ரோட். இந்த ரைட்டில் திரும்ப பார்த்தீங்களா, இந்த ரைட்டில் கீழே போனோன்னா சிக்னல் வரும். இந்த சிக்னல் ரைட் அடிச்சு நேராக போனோன்னா அது ஃபுல்லாக ரயான் ரோடு, பெரிய ரோடு. அதுவும் இது மாதிரி அதுவும் ஒரு பெரிய ரோடு. நான் சொன்னல 2-3 ரோடு முக்கியமான ரோடு இருக்குன்ட்டு, அதில் அது ஒரு ரோடு. இப்போ நம்ம போக போகிறது வந்து ஏர்போர்ட் ரோடு. ஏர்போர்ட் ரோடுனா ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு, லாஸ்ட்டு ஏர்போர்ட் தான். கத்தார் ஏர்போர்ட் வந்துடும். கத்தார் ஏர்போர்ட்டும் நான் ஒரு நாள் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நான் கத்தார் ஏர்போர்ட் வீடியோவும் போடுறேன் பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஆள் வராங்க, நான் போய் கூப்பிட்டு வரதுக்காக ஏர்போர்ட் போவேன். போகும்போது ஏர்போர்ட் வீடியோவும் உங்களுக்கு போடுறேன் இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில். இருக்கு பார்த்தீங்களா, எக்ஸிட் 47. இதுதான் ஏர்போர்ட் ரோடு. நேராகவும் போகலாம். இது வந்து புதுசாக போட்டிருக்க ரோடு இதுவும். இப்போ சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ சரியில்லைன்னா யாரும் கமெண்டில் திட்டாதீங்க. ஃபோனில் வண்டியில் ஸ்டாண்ட் இல்லாதனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஆடிக்கிட்டு முன்ன பின்ன பாதி கேமரா தெரியுற மாதிரி இருக்கும். யாரும் திட்டாதீங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம போக போக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்ல வீடியோவாக உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறோம் இன்ஷா அல்லாஹ். வண்டியெல்லாம் பார்த்தீங்களா, இப்போ லெஃப்ட் சைடில் போகிறது வந்து புது லக்ஸஸ். இப்போ நியூ மாடலாக விட்டுருக்காங்க அந்த லக்ஸஸ். ரோடை பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ரோடு. நம்ம ஊரில் இருக்கிறதுக்கு பேர்லாம் ரோடு இல்லை, சும்மா ஏமாத்துறானுங்க.
அந்த தெருவுல நம்ம வீட்டுல இருந்து வெளியே கிளம்பும் போது நீங்க பாத்திருப்பீங்க, அந்த ரோடு மட்டும்தான் கொஞ்சம் கூட்டம் கூடியமா இருக்கும். இதெல்லாம் வந்து ஹைவே பைபாஸ். அதனால இந்த ரோட்ல ஒரு பிரச்சனையும் வராது. சப்போஸ் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு குழி வந்துடுச்சு இல்ல ஏதாவது ஒரு தண்ணி போல அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அடுத்த 10 நிமிஷத்துல ஆளுங்க வந்துருவாங்க. வந்து எல்லா ரோடெல்லாம் சரி பண்ணி விட்டு கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் டிராஃபிக்கே ஆகக்கூடாது. எந்த ரோடுமே மக்கள் வந்து நிக்க கூடாது, டிராஃபிக்ன்றதுனால நிக்க கூடாது, போய்கிட்டே இருக்கணும். அதனாலதான் இந்த சிஸ்டம் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். இப்போ இந்த பிரிட்ஜு கீழே போயிட்டு சிக்னல் ஆஃப்ல இருந்தா இல்லை நின்று லெஃப்ட் அடிச்சு ஒரு 500 மீட்டர்ல ரைட் ஒன்று கிடைக்கும். அந்த ரைட்ல போனோம்னா அந்த வீடு வந்துடும். நாங்க போய் காட்டுறோம். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம், லூலுக்கு போறோம். லூலுல கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு, வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். இந்த சிக்னல் தான். ரோட்லாம் பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கான். லெஃப்ட் போனோம்னா இப்படி போங்க, ரைட் போனோம்னா அப்படி போங்க. அதை பார்த்து நம்ம போயிடணும். பாருங்க, சிக்னல் ஆஃப்ல இருக்கு, நமக்கு முன்னாடியே 2 வண்டி நிக்குது. இப்போ இந்த லெஃப்ட் அடிச்சு போய் வர ரைட்டுக்கு பிடிச்சோம்னா அப்படியே ஆப்போசிட்லேயே அந்த பையன் வீடு இருக்கும். தங்கச்சி பையனோட வீடு, கஃபிலோட தங்கச்சி பையனோட வீடு. அங்கே போயிட்டு நம்ம சாப்பாடை கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியது தான். இதை வந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம இப்போ சிக்னல் லெஃப்ட் அடிச்சு வந்துட்டு இருக்கோம். இப்போ வர ரைட், இந்த ரைட் அடிச்சு ரைட் சைட்ல இருக்கு அவன் வீடு. காட்டுறேன் வாங்க. இருக்கு பாருங்க, இந்த வீடு தான், இந்த கார்னர் வீடு தான் அவன் வீடு. புரியுதா? யூட்டன் அடிச்சுட்டு பெல் அடிச்சோம்னா அந்த வீட்டு வேலைக்காரி வருவா, பிலிப்பினி. போலாம் வாங்க. நேராக இப்போ லூலுக்கு போறோம். ஒரு அண்டர் கிரவுண்ட் வரும், பெரிய அண்டர் கிரவுண்ட். காட்டுறேன் வாங்க. பிரிட்ஜ் எப்படி கட்டியிருக்கான் பாருங்க கத்தார்ல. இது வந்து கேஸ் வண்டி. எல்லா தெருவுலயும் இந்த மாதிரி ஒரு வண்டி சுத்தும். ஒரு ஏரியாவுக்கு ஒரு வண்டி சுத்தும். இவங்கள்ட்ட ஒரு பெல் இருக்கும், அந்த பெல் அடிச்சுட்டே சுற்றுவாங்க. கேஸ் இல்லை வீட்டில் அப்படின்றவங்க அந்த சத்தத்தை கேட்டு வெளியே வந்து நின்று இவங்களை கை காமிச்சா இவங்க வந்து நிற்பாங்க. நம்ம எடுத்து வந்து கொடுத்து மாற்றிக்கலாம். ஒரு கேஸோட விலை 15 ரியால். இங்கே நம்ம ஊர் காசுக்கு 320 ரூபா வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஒரு கேஸோட விலை. லெஃப்ட்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த லெஃப்ட்ல இருக்கிறது தான் அவன் வீடு. நம்ம பொழிச்சுட்டு இப்ப போய் விட்டு நடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டுறோம். லூலுலயும் அது இருந்தா வாங்கிட்டு போவோம், இல்லைன்னா சுத்தி காமிச்சிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருப்போம் வீட்டுக்கு. மோஸ்ட்லி எல்லா அரபி வீட்லயும் வந்து சாப்பாடு பிரச்சனை இருக்கும். ஒரு சில வீட்டுல சம்பளம் பிரச்சனை இருக்கும். ஒரு சில வீட்டுல ரூம் பிரச்சனை கூட இருக்கும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு கத்தாரை பொறுத்த வரைக்கும். கத்தார்னு இல்லை, மோஸ்ட்லி கல்ஃப் கண்ட்ரி எங்க போனாலும் இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா எங்க வீட்டுல அல்ஹம்துலில்லாஹ் எங்க கஃபீலும் சரி எங்க மேடமும் சரி, என் கஃபீல அண்ணன் தங்கச்சி, என் கஃபீலுக்கும் கல்யாணம் ஆகல, என் மேடமும் கல்யாணம் ஆகல. அண்ணன் தங்கச்சி ஒரே வீட்டுல தான் இருப்பாங்க. அந்த மாதிரி டைப் அவங்க வந்து ஜாலியா இருப்பாங்க. என் கஃபீல்லாம் எங்கள்கிட்ட ஜாலியா பேசுவாங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அண்டர் கிரவுண்ட் நான் சொன்னது. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இந்த நீட்ல அந்த ஸ்டார்டிங்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் மேல பிரிட்ஜ். இது கீழே மட்டும் அண்டர் கிரவுண்ட் இல்ல, மேல இது மாதிரி 4 சிக்னல் இருக்கு. இதுக்கு மேல 4 சிக்னல், 4 ரோடு இருக்கு. 4 ஸ்ட்ரீட்டுக்கு போகலாம், 4 ஏரியாவுக்கு போகலாம். மேல போகணும். விடிவு காலம் பிறந்து விட்டது, வாங்க போலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி விளாக் நான் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா தப்பா எடுத்துக்காதீங்க. யாரும் கமெண்ட்ல வந்து திட்டாதீங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா நிறைய அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுறேன். அது மாதிரி நம்ம சேனல் வந்து மெயினாக சமையல் சேனல் தான். சமையல் வீடியோவும் உங்களுக்காக வரும் இனிமேல். கொஞ்ச நாள் நம்ம வீடியோ போடாமல் இருந்தோம், ஏன்னா நம்ம யூடியூப் வந்து கொஞ்சம் இஷ்யூவில் இருந்தது. இப்போ ரெக்கவர் பண்ணிட்டோம். அதனால் இனிமேல் இன்ஷால்லா ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வரும்.
பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க எத்தனை வண்டி நிக்குதுன்னு. லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்பீங்க, அந்த மார்க்கெட்ல பெரிய பார்க்கிங், இதுவும் பெரிய பார்க்கிங் தான். மோஸ்ட்லி பார்க்கிங் கிடைக்கிறது பெரிய கஷ்டம். எங்க போனாலுமே சரி எவ்வளவு வண்டி வண்டி நிக்குது பாருங்க. இது இல்லாம பின்னாடி இதுக்குன்னு தனியா 2-3 பார்க்கிங். ஓகே, பார்க்கிங் வண்டி போட்டாச்சு. இதுதான் நம்ம வண்டி பிக்கப். புது வண்டி, 1000 கிலோமீட்டர் கூட இன்னும் ஓடல. வந்துட்டோம். எவ்வளோ திங்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட். நான் வரும்போது சொன்னல உங்களுக்கு இது பெரிய மார்க்கெட்டுன்னு. இதெல்லாம் பேபிஸ் ஐட்டம் எல்லாமே. அட்லீஸ்ட் பேம்பர்ஸ் ஃபுல்லாக பேபிஸ் ஐட்டம்ஸ் ஆகிடுச்சு. நியூட்டெல்லாம் எல்லாமே வந்து ஆஃபர், அதனால் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. சாக்லேட் பார்த்தீங்களா, ஸ்னீக்கர் 5+1 எவ்வளோ, 8.75 ரூபா. நிவியா கிரீம் பாடி லோஷன், ஹேர் டை, ஸ்ப்ரே பார்த்தீங்களா, சென்ட்டு எல்லாமே சென்ட்டு. ஆக நம்ம வாங்க வேண்டிய பொருளை போய் பார்ப்போம். எல்லாமே வந்து பெட்டோட ஃபுட்ஸ் எல்லாமே. டாகி கேட் வீட்டில் வளர்க்குறாங்கல்ல, இவங்க அரபிஸ்ல மோஸ்ட்லி வளர்ப்பாங்க. பெட்டு இந்த பூனை எல்லாம் அதிகமாக வளர்ப்பாங்க, அதுக்கான ஃபுட்டு இதெல்லாம். எவ்வளோ ஐட்டம் இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அரபிங்க வந்து கார்டனில் இந்த மாதிரி கொளுத்தி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கறி ஏதாவது சொல்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருப்பாங்க. பிக்சர் இது மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இது மாதிரி உட்காந்துருப்பாங்க அரபி. இது வந்து கட்டை இந்த கறி தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாம் இதில் தான் இருக்கும். கட்டை கீழே இருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேடம் இது வந்து ஓகே சொல்லிட்டா, இது வாங்கிட்டு நம்ம போகலாம். இப்போ வேலை முடிஞ்சிடுச்சு, நம்ம வாங்க வேண்டிய பொருள் வாங்கியாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம், வேலை முடிஞ்சிச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்த்து சேஃபாக இருங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.